தத்துவ ஞானி பிளேட்டோ. கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸின் மாணவரான பிளேட்டோ ஒரு தத்துவ கதையை விளக்கியுள்ளார். அதுதான் குகை அரசியல் உவமை கதை, தி அலெகரி ஆஃப் த கேவ். கிமு 5ஆம் நூற்றாண்டு கதை இது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் உள்ள 5ஆம் நூற்றாண்டு கதை. இதை கவனமாக கேளுங்கள். ஒரு குகை, அதனுள்ளே பிறப்பிலிருந்தே கைதிகளாக பலர் வசிக்கிறார்கள். சுவரில் விழும் நிழல்களை மட்டுமே உண்மை என்று நம்பி வசிக்கிறார்கள். ஒரு நாள் ஒருவன் மட்டும் அந்த குகையில் இருந்து வெளியேறி நிஜ உலகத்தை பார்த்து விடுகிறான். பார்த்துவிட்டு வந்து மற்றவர்களிடம், நாம் பார்த்து கொண்டிருப்பது வெறும் நிழல்தான், வெளியே நிஜமான சூரிய ஒளி இருக்கிறது. இப்படி கூறும்போது மற்ற கைதிகள் அவனை பைத்தியக்காரன் என்று ஏளனம் செய்கிறார்கள், அவனை அடிக்க வருகிறார்கள். இந்த குகை அரசியல் உவமை கதையில் பிளேட்டோ எதை உணர்த்தினார்? மக்கள் தங்களுக்கு பழகி போன பொய்களை விட புதிய உண்மைகளை ஏற்க தயங்குவார்கள் என்றுதான் அவர் சொன்னார். சாக்ரட்டிஸ் கொல்லப்பட்டதும் இப்படித்தான் என்று பிளேட்டோ இப்படித்தான் உணர்த்தினார். ஆம், நாம் காணும் இந்த உலகம் நிஜமல்ல. அறிவொளியின் மூலம் மட்டுமே உண்மையான நிஜமான உலகத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் அறியாமை என்பது ஒரு இருண்ட சிறை. அதே தத்துவ ஞானி பிளேட்டோ ஆன்மாவின் ரதம் கதையையும் சொன்னார். இதோ அந்த கதை. ஆன்மா என்பது 2 குதிரைகள் இழுக்கும் ரதம். ஒன்று வெள்ளை குதிரை, இன்னொன்று கருப்பு குதிரை. ஆன்மாவை உணர்ச்சி என்கின்ற வெள்ளை குதிரையும் ஆசை என்கின்ற கருப்பு குதிரையும் நடத்தி செல்கின்றன. அதனை நடத்தி செல்லும் பாகனே அறிவாற்றல். இந்த இரண்டையும் சரியாக கட்டுப்படுத்தினால் மட்டுமே ரதம் இலக்கை அடையும். ஆம், அறிவு என்பது உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அதே தத்துவ ஞானி பிளேட்டோ சூரியன் என்கின்ற மறை பொருள் கதை சொன்னார். தி அலெகரி ஆஃப் த சன். சூரியன் எப்படி உலகத்திற்கு ஒளி தருகிறதோ அப்படியே நல்லது என்ற கருத்து அறிவுக்கு ஒளியை தருகிறது. ஆம், உண்மையை புரிந்து கொள்ள அறிவு ஒளி தேவை. நல்லதை அறிதல் என்பது உண்மையை காணுதலுக்கு சமம். இதோ தொடர்கின்றன பிளேட்டோ முன்வைத்த அறிவொளி திரட்டுகள். 7 நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு கோட்டை 2 பகுதிகளாக பிரிப்பது போல உலகை பிரிக்கலாம். ஒன்று கற்பனை கலந்த நிழல் உலகம், இன்னொன்று உண்மை கலந்த அறிவு உலகம். ஆம், மனிதன் முதலில் தோற்றத்தையே நம்புகிறான், சிந்தித்த பின்னர் தான் உண்மையை அடைகிறான். ஆம், உண்மையை அறிய மனிதன் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வர வேண்டும். மனித ஆன்மா ஒரு ரதம் போன்றது. புத்தி தான் அதன் ஓட்டுநர். நல்ல குதிரையும் கெட்ட குதிரையும் அந்த ரதத்தை ஓட்டிக் கொண்டிருக்கின்றன. நல்ல குதிரை என்பது நல்ல ஆசை, கெட்ட குதிரை என்பது கெட்ட ஆசை. புத்தி அதை கட்டுப்படுத்துவதே நலம். அட்லாண்டிஸ் ஒரு சக்தி வாய்ந்த தீவு. பெருமை, அதிகாரம் பெருமித்து வாழ்ந்தார்கள். தவறான பாதையில் சென்றார்கள். இறுதியில் என்னவானது தெரியுமா? அந்த அட்லாண்டிஸ் நகரம் மட்டுமல்ல, நாகரிகமே அழிந்தது. ஆம், அகந்தை அழிவுக்கு, நல்லொழுக்கமில்லா முன்னேற்றம் நிலையாமைக்கு. ஒரு மனிதனுக்கு ஒரு மோதிரம் கிடைக்கிறது. அதை அணிந்தால் அவன் கண்ணுக்கு தெரியாமல் போகிறான். அந்த மோதிரத்தின் அற்புதம் அப்படி. அதை பயன்படுத்தி அவன் தவறான செயல்கள் செய்கிறான். பிளேட்டோ எழுப்பிய கேள்வி இது. யாரும் பார்க்காத போது கூட நீ நியாயமாக இருப்பாயா? நல்லதையே செய்வாயா? ஆம், உண்மையான நீதிமான் யாரும் பார்க்காவிட்டாலும் நல்லவனாக இருப்பவன். இப்படிப்பட்ட உண்மை தத்துவங்களை 7 நூற்றாண்டுகளுக்கு முன்பே உலகத்திற்கு அள்ளித்தந்த அந்த பிளேட்டோ தத்துவ ஞானத்திற்கு கோடான கோடி நன்றி.